அபி, ஏன் இவ ரூம்ல இம்புட்டு மாத்திரம் இருக்குது? நிலைமையே சரியில்லையே. அபி, 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 நான் தேவியோட தேவி? ஆமா, இல்ல. நீ தேவிதான். ஐயோ, நான் தேவி இல்ல. நீ தேவிதான். நான் தேவி இல்ல. நீ தேவிதான். அபி, நான் தேவி இல்ல, சத்யா. என் அக்கா தேவி சாகல, அவ உயிரோட தான் இருக்கறா. ஆமா, அதான் என் கண்ணு முன்னாடி நிக்கிறே தேவி. அப்புறம் எப்படி நீ சாக முடியும்? நீ உயிரோட தான் இருக்க. ஆமா, தேவி உயிரோட தான் இருக்கறா. என் அம்மா நீ செத்துட்டேன்னு சொன்னாங்க தேவி. ஆனா நான் நம்பல தேவி. உங்க அம்மா சொல்றது பொய். தேவி உயிரோட தான் இருக்கறா. அத உங்ககிட்ட சொல்லதான் நான் வந்திருக்கிறேன். ஆமா, நீ வா, என் அம்மா கிட்ட இப்பவே சொல்லலாம். வா 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 தேவி, என் அம்மா கிட்ட போலாம். நீ உயிரோட இருக்கன்னு நான் உன்கிட்ட சொல்றேன் தேவி. அபி, நீ வா. சத்யா. இல்ல, ஏன் போய் சொல்ற தேவி? நீ அம்மாவை நினைச்சு பயப்படாத. என்ன சம்பந்தி, இன்னும் மாப்பிள்ளைய காணோம்? இருங்க, நானே போய் கூட்டிட்டு வரேன். நீ வா தேவி. அபி, முதல்ல கைய நீ வா. விடுங்க அபி, யாராச்சும் வந்துட போறாங்க. அபி, என்ன அபி? அபி, மா, தேவிங்க வந்தாமா? இவ்வளவு நேரம் ஏன் கூட தாமா இருந்தா? என்னடா உளர்ற? என் தேவி உயிரோட தாமா இருக்கா. இங்க என் கண்ணு முன்னாடி வந்தாமா, என்கிட்ட பேசினாமா. ஆ? தேவி வந்து இங்க பேசினாளா? உன் தம்பி எங்க போனா? தேவி, தேவி. டேய், இத பாரு, கற்பனையில சும்மா உளராத. ஆ? தேவி செத்துட்டா. இல்லம்மா, தேவிங்க வந்தாமா. நான் சாகல, உயிரோட தான் இருக்கேன்னு சொல்ல வந்தாமா. மறுபடியும் ஓடிட்டாமா. டேய், அவ உயிரோட இருந்தா உன்னை விட்டு எதுக்குடா ஓடணும்? கனவுலயே இருக்காதடா, சுய நினைவுக்கு வா அபி. அப்ப இது கனவா, நிஜம் இல்லையாமா? ஆமா அபி, இது கனவு. தேவி செத்துட்டாடா, அதான் நிஜம். அப்ப என் தேவி வரமாட்டாளா? அவளை நான் பார்க்கவே டேய், முடியாதா? அபி. அப்ப இது எல்லாமே என் கற்பனையா? அபி, அபி, அம்மா சொல்றத புரிஞ்சுக்கோடா. தேவி இறந்துட்டா, இனிமே அவ வரமாட்டா. இதுதான் நிஜம். புரிஞ்சுக்கோடா அபி. அதுக்காக நீ உன் வாழ்க்கையை இழந்துடக்கூடாது. நீ ரொம்ப நல்லா வாழணும். அதுக்காக தான் அம்மா இவ்ளோ ஏற்பாடையும் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா, ப்ளீஸ் அபி. இப்படி உருக பேசி இந்த அம்மா அபிக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம விட மாட்டாங்க போல இருக்கே. இப்ப எப்படியாவது இந்த ஃபங்க்ஷனை நிறுத்தியே ஆகணும். சொல்றத கேளு அபி. அம்மா சொல்றல்ல, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன்.
மாப்பிள்ளை அபியை தனியே சந்தித்து பேசவும் வெரி இம்பார்ட்டன்ட்.